சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலமாக திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்கள் வந்து மன நிம்மதிக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் சாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி செல்கின்றனர். இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தீபத் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று உற்சவர் மண்டபத்தில் அம்மன் சிலைகளுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், திரவிய பொடி, விபூதி, பல வகைகள் மற்றும் கலச தீர்த்தம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலையில் 7:30 மணியளவில் உற்சவர் அம்பாள் சிலைக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று பின்னர் உற்சவர் பட்டுடுத்தி வெள்ளி கவசத்தில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தார். அதைத் தொடர்ந்து அம்மன் கேடயத்தில் புறப்படாகி தேரோட்ட வீதியில் உள்ள தேருக்கு முன் எழுந்தருளி பின்னர் பிரம்மாண்டமான சுமார் 10 அடி உயரமுள்ள சொக்கப்பானை கொளுத்தப்பட்டு தீபத் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சொக்கப்பானை எரியும் பொழுது கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்க உப்புக்கள் தூவி பயபக்தியுடன் வணங்கினர். இதையடுத்து அம்மன் தேரோடும் வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன், இணை ஆணையர் பிரகாஷ் உத்தரவின்படி கோயில் குருக்கள், கோயில் பணியாளர்கள் மற்றும் சமயபுரம் காவல்துறையினர் செய்திருந்தனர்.